கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தைக்கிணராய் நாம் கடந்து போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் ரோமர் 4வது அதிகாரத்தை திருப்புவோம். ரோமர் இந்த மாதத்திலே நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு தெரிந்து கொடுத்த வார்த்தை ரோமர் 4வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்துடைய மைய பகுதியை மட்டும் நம்ம வாசிக்க போறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி நம்ம பார்ப்போம். உங்க குரலை கேட்கும்படி வந்திருக்கிறோம்ப்பா. உங்க குரல் தான் எங்களை தூக்கி எடுத்து நிறுத்தும்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, பலனற்றவர்களாக திடனற்றவர்களாக உங்க சமூகத்துக்கு வரும் பொழுது எங்களை பலன் கொண்டு எழும்பச் செய்கிற உங்களுடைய திருவசனம் இந்த காலை நேரத்தில் எங்கள் மத்தியில் வெளிப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பிரயோஜனமானவைகள் எங்களுக்கு போதியும், நடக்க வேண்டியவைகள் எங்களுக்கு போதியும். நீங்க நடத்த விரும்புகிற பாதையில நாங்கள் நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இருதயம் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும். தகப்பனே, மாற்று சிந்தனைகள் வேற்று நினைவுகள் இப்பொழுது வேறறுக்கப்படட்டும். பரிசுத்த ஆவியானுடைய முழு ஆளுகைக்கு முழு சபையை இப்பொழுது நாங்கள் முற்றிலும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. உட்காருவோம். மறுபடியும் அந்த வசனத்தை அந்த மைய பகுதியை மட்டும் வாசிங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். அந்த வார்த்தை இன்னொரு முறை சொல்லுவோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவன். ஆமென் சொல்றீங்களா? கடந்த வாரத்தில் நமக்கு சொன்னார், இல்லாதவைகளை அழைக்கிறார். இல்லாத அந்த ஆகாய விரிவை ஆண்டவர் என்ன செய்தார்? அழைத்தார். இல்லாத ஈசாக்க முன்கூட்டியே அழைத்தார். இல்லாத லாசருவை வெளியே வான அழைத்தார். அப்ப இல்லாதவைகளை கர்த்தர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். சோ ரெண்டாவது சொன்னேன், இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறார், சூஸ் பண்ணுகிறார். நம்ம எல்லாரும் ஒரு காரியத்துக்கு இருக்கிறத நம்ம தெரிந்து கொள்ளுவோம், ஆனா கர்த்தர் இல்லாதவைகளை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை தீமையான வல்லமைகளை மேற்கொள்வதற்கு ஒன்றும் இல்லாத நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொள்ளப்பட்ட இங்க இருக்கிற யாரும் ஞானவான்கள் கிடையாது, மேதைகள் கிடையாது, பெரிய ஐஸ்வர்யவான்கள்லாம் கிடையாது. எல்லா காரியத்திலும் நம்ம இல்லாதவர்கள் தான். பொருளாதாரத்தில் இல்லாதவர்கள், படிப்புல இல்லாதவர்கள், சரியா? சோ பலத்துல இல்லாதவர்கள், எல்லா விஷயத்திலும் திறமையில இல்லாதவர்கள். ஆனா இந்த இல்லாதவர்களைத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். ஏன்னா இருக்கிற ஞானவான்களை வெட்கப்படுத்த இல்லாத பைத்தியங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சோ மூன்றாவது நம்ம கவனிச்சோம், ஆண்டவர் இல்லாதவைகளை காண்பித்தார். அது நேற்று உபவாச ஜெபத்துல நம்ம தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். இல்லாதவைகளை காண்பித்தார். யோவான், அப்போஸ்தலர் யோவானுக்கு பத்ம தீவில் ஆண்டவர் காண்பித்தது அப்போ இல்லை, அப்போ இல்லாத காரியங்களை தான் ஆண்டவர் சம்பவிக்க போகிறவைகள், இனிமே சம்பவிக்கிற காரியம். அப்படின்னா அந்த நிமிஷத்துல இல்லாத காரியத்தை கர்த்தர் காண்பிச்சார். அது என்ன, எப்போ நடக்க போகுது? உலகத்தின் முடிவில் வருகை நாளில் நடக்க போற ஒரு சம்பவம். அப்போ யோவானுக்கு இல்லாதவைகளை கர்த்தர் காண்பித்த நோக்கம் என்னன்னா, ராஜா வாசல் அருகில் வந்து நிற்கிறார், சபை அவரை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். அதற்காகவே இல்லாதவைகளை கர்த்தர் காண்பித்தார். ஒரு கேள்வி கேட்பேன், அந்த வசனத்தை குனிஞ்சு மறுபடியும் எல்லாரும் வாசிங்க. ஆரம்பத்திலிருந்தே முதல்ல இருந்து அந்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 4:10 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அநேக உன்னை தகப்பனாக ஏற்படுத்தி என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற இந்த வசனத்துக்கு முன்னும் பின்னும் ஒரு மனுஷன் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துறாரு.
ஆரம்பிக்கும் பொழுது முடிக்கும் பொழுது ஒரு மனுஷன் வந்து நிற்கிறார். ஒரு மனுஷனை கர்த்தர் காண்பிக்கிறார். யாருன்னு தெரியுதா? யாருன்னு தெரியுதா? ஆபிரகாம். கவனிங்க, ஆண்டவர் இந்த தான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு மனுஷனை கர்த்தர் கூப்பிடுறாரு. அந்த மனுஷனை நமக்கு முன்பாக நிறுத்துகிறாரு. அந்த மனுஷனை நிறுத்தி அதன் மூலம் கர்த்தர் நமக்கு ஏதோ ஒன்று சொல்ல போறாரு. ஏதோ ஒன்று ஆண்டவர் நமக்கு சொல்ல விரும்புகிறாரு. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். இந்த வசனத்தில் ஆரம்பத்திலையும் முடிவிலையும் ஆபிரகாமை கொண்டு வந்து ஆண்டவர் காண்பிக்கிறார், நிறுத்துகிறார். ஏன் ஆபிரகாமை கர்த்தர் காண்பிக்கிறாரா? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்பதை தேவன் நிரூபித்து காண்பித்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு கர்த்தர் அதை நிறைவேற்றி இருக்கிறாரு. ஆபிரகாமுக்கு அதை நிறைவேற்றி இருக்கிறபடினால, ஆபிரகாமுக்கு அதை நிரூபித்து காண்பித்தபடினால நமக்கு பவுல் ஆபிரகாமை கொண்டு வருகிறார். இந்த வசனத்துல கர்த்தர் ஆபிரகாமை நிறுத்தி ஆபிரகாமின் வாழ்க்கையில இல்லாதவைகளை நான் இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், அழைத்தது உண்மையாகவே அவர்கள் வாழ்க்கையில இருக்கும்படி நான் கொண்டு வருகிறவர் என்பதை நான் நிரூபித்து காண்பித்திருக்கிறேன் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும்படி, நமக்கு கற்றுக் கொடுக்கும்படி, நம்ம விசுவாசத்தை உயிர்ப்பிக்கும்படி கர்த்தர் இந்த இடத்துல ஆபிரகாமை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கர்த்தர் எப்படிலாம் நிரூபிச்சார் நம்ம கவனிக்கணும். ஆபிரகாமுக்கு தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல நான் அழைக்கிற தேவன் என்பதை தேவன் எப்படி நிரூபிச்சார், எப்பெல்லாம் நிரூபிச்சார், எவைகளை கொண்டு நிரூபிச்சார், அதை கவனிச்சோம்னா நம்ம வாழ்க்கையிலும் அதே போல கர்த்தர் காரியங்களை செய்வதற்கு உண்மை உள்ளவர் என்பதற்காக இதை அறிந்து கொள்ள நமக்கு ஏதுவா இருக்கும். கவனிங்க, இதை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த வசனங்களை எல்லாம் கவனிக்கும் போது இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர். ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமுக்கு அதை நிரூபித்தார். எப்படி நிரூபித்தார்னா, ஆபிரகாமுக்கு 3 அழைப்புகளை கொடுத்து இந்த வசனம் உண்மை, அவருடைய தன்மை உண்மை, இந்த தேவன் அதை செய்ய வல்லவர் என்பதை நிரூபித்தார். தேவன் ஆபிரகாமு கொடுத்த 3 அழைப்புகள், தேவன் ஆபிரகாமு கொடுத்த 3 அழைப்புகள், தேவனுடைய அழைப்புகள். சொல்லுவோம் அந்த வார்த்தையை, தேவனுடைய அழைப்புகள். தேவன் ஆபிரகாமு கொடுத்த அழைப்புகள், 3 அழைப்புகள். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு 3 அழைப்பை கொடுத்து அந்த அழைப்புக்குள்ள ஆண்டவர் ஒன்றை நிரூபித்தார். எதை நிரூபித்தார்? நான் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறது. அந்த 3 பாயிண்ட் நான் சொல்லியிருந்தேன். 1, கவனிங்க, தனிப்பட்ட அழைப்பை கொடுத்தார். 2, தான் யார் என்பதை நிரூபிக்கும்படி அழைத்தார். 3, ஆபிரகாமை கனப்படுத்தும்படி அழைத்தார். மறுபடியும் நான் சொல்றேன், தேவன் ஆபிரகாம் கொடுத்த 3 அழைப்புகள். 1, தனிப்பட்ட அழைப்பை கொடுத்தார். 2, தான் யார் என்பதை நிரூபிக்கும்படி அழைத்தார். 3, ஆபிரகாமை கனப்படுத்தும்படி அழைத்தார். அதுல முதல் காரியம் என்ன சொன்னேன்? தனிப்பட்ட அழைப்பு. இந்த அழைப்பை கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். கவனிங்க, ஆபிரகாமை கர்த்தர் தனிப்பட்ட ரீதியிலே ஆண்டவர் அழைத்து வெளியே கொண்டு வந்தார். ஏசாயாவில் சொல்றாரு 51:2, ஏசாயா 51:2 கர்த்தர் அங்கே சொல்லியிருக்கிறாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆபிரகாமுடைய மொத்த சரித்திரமும் இந்த ஒத்த வசனத்தில் இருக்கு. ஆபிரகாமுடைய ஆரம்பம் முதல் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறுகிற மொத்த சரித்திரமும் இந்த ஒத்த வசனத்தில் இருக்கு. நல்லா உற்று கவனிங்க அந்த வசனத்தை. ஆபிரகாமை அவனை எப்படி அழைத்தாரோ, உங்கள் தகப்பனாகி ஆபிரகாமை அவங்களை பெற்ற சாராளையும் நோக்கிப்பார். எதுக்கு நோக்கி பார்க்க சொல்றார் தெரியுமா? அடுத்த வார்த்தை கவனிங்க, அவன் ஒருவனாய் இருக்கையில். திரள் கூட்டமா இருக்கும் போது இல்ல, அவனை எப்போ அழைச்சாரா? ஒருவனாயிருக்கையில் அழைத்தார். அழைத்த தேவன் அவனை ஆசீர்வதித்த தேவன் அவனை பெருக பண்ணினார். ஐயா, நான் ஒருத்தனா இருக்கேன்னு கவலைப்படாதீங்க.
நான் தனியா இருக்கேன் யோசிக்காதீங்க, தனித்து போராடுறேன்னு சொல்லி யோசிக்காதீங்க. ஒருவனாய் இருக்கையில் உங்களை அழைக்கிற ஒரு தேவனோ, உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனோ, ஆசீர்வதித்த வாழ்க்கை அப்படியே இருக்காமல் வர வர விருத்தி அடைய செய்கிற ஒரு தேவன் இந்த காலை நேரத்தில் நம் நடுவில் இருக்கிறார். நான் தனியா இருக்கேன், தனியா போராடுறேன், துணைக்கு யாரும் இல்லை, நான் ஒருவனா இருக்கேன்னு ஒத்தையில கஷ்டப்படுறேன்னு, ஒத்தையில கஷ்டப்படுறேன்னு, இந்த காரியத்தை சமாளிக்க முடியாம திணறேன்னு, ஒத்தையில கலந்து பாடுபடுறேன்னு நினைக்காதீங்க. ஒருவனா இருக்கையில் அவனை அழைத்த தேவன், தனிமையில பாடுபடுகிற தேவ பிள்ளையே, உன் குடும்ப பிரச்சனையை சரி கட்ட முடியாம, உன் தொழிலை மறுபடியும் நல்ல நிலைமை கொண்டு வர முடியாம தனியா கடந்து போராடுகிற தேவ பிள்ளையே, நீ ஒருவனா இருக்கையில் உன்னை அழைக்கிற ஒரு தேவன், தனியா இருக்கிறவனுக்கு துணையான இருக்கிற ஒரு தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க? அவன் ஒருவனாய் இருக்கல் அவனை அழைத்தார். கவுனிங்க, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பேச்சலரா இருக்கும் போது நினைக்காதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு குடும்பம் இருந்துச்சு, பொறுப்பு இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அவனை அழைத்தார். நீங்க ஒரு குடும்பஸ்தர்களா இருக்கலாம், குடும்பத்துக்கு பொறுப்புள்ளவர்களா இருக்கலாம், அல்லது 1000 பேரை நிர்வாகம் பண்ணக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தில் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் ஆபிரகாமை அழைத்த அந்த தேவன் உங்களை இந்த காலை நேரத்தில் அழைக்கிறார். அல்லேலூயா. அவன் ஒருவனாய் இருக்கையில் அவன் அழைத்தவன். அப்படின்னா அதனுடைய இன்டெப்தான ஒரு ட்ரூத் என்ன அப்படின்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்மை அழைக்கிற தேவன். நம்முடைய தேவன் யார்னா, திஸ் காட் இஸ் காட் ஆஃப் மை பர்சனல் லைஃப். இந்த தேவன் யாருன்னா, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய தேவன். முழு உலகமும் இவரை ஆராதிக்கிறது உண்மைதான், முழு தேசமும் இவரை ஆராதிக்கிறது உண்மைதான். கவனிங்க, இந்த சபை முழுவதும் கூடி அவரை ஆராதிக்கிறது உண்மைதான். உங்க குடும்பத்தில் நீங்க கூடி ஆராதிக்கலாம். ஆனா ஒன்ன புரிந்து கொள்ளுங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய தேவன் இவர். இதை புரிந்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யணும். இந்த தேவன் ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து ஆராதிக்கிற ஒரு தேவன் மட்டுமல்ல. நீங்க சபையாக கூடி ஆராதிக்கிறீங்க பாருங்க. இப்போ எல்லாரும் எப்படி ஆராதிக்கிறோம்? சபையா கூடி ஆராதிக்கிறோம். வீட்டில் போய் குடும்ப ஜெபத்தில் என்ன பண்றீங்க? குடும்பமா கூடி. இதோடு நின்றக்கூடாது. இந்த தேவன் சபையாக கூடி ஆராதிப்பதற்கும் குடும்பமாக கூடி ஆராதிப்பதற்கும் மட்டுமல்ல, என் பர்சனல் லைஃப்ல என் தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய தேவன் இவர்தான். உரிமை கொண்டு நான் கர்த்தரை அழைக்கணும். எப்படி அழைக்கணும் தெரியுமா? முழு சபையில வரும் பொழுது எங்கள் தேவனே, குடும்பமாய் கூடும் பொழுது எங்கள் தேவனே, தனியா நான் முழங்கால் நின்று ஜெபிக்கும் பொழுது என்னுடைய தேவனே, என்னுடைய தேவனே. தாவீது அழைக்கிறார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்துல என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. ஐயா, குடும்ப சபை அவரை தேடுகிறது வேறு, உங்க குடும்பம் மொத்தம் அவரை தேடுகிறது வேறு. தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை நான் தேடணும். இங்க இருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், எத்தனை பேர் உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தரை நீங்க தேடுறீங்க? எத்தனை பேர் உங்க பர்சனல் லைஃப்ல இந்த தேவன் என் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, என் சபைக்கு மட்டுமல்ல, மை பர்சனல் லைஃப், என் தனிப்பட்ட வாழ்க்கைக்குரிய தேவன் இவர்தான். தனித்து பர்சனல் லைஃப்ல வாலிப தம்பி தங்கச்சி, தனியா நீ உட்கார்ந்து கர்த்தர்கிட்ட பேசுறியா? தனியா நானும் தேவனும் மட்டுமே அந்த அறையில இருந்து பேசுகிற அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? நான் கை வைத்து சொல்லி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்க விரும்பல. உங்களை நீங்களே நிதானிங்க. இல்லாவிட்டால் இந்த காலையில அந்த உறவை மறுபடியும் நீங்க புதுப்பிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கவனிங்க, ஆபிரகாம் ஆரம்பத்தில் அவன் யாருன்னா, மெசொப்பொத்தோமியா என்று சொல்லக்கூடிய ஒரு விக்கிரகங்கள் நிரம்பின நாட்டில் பிறந்து வளர்ந்தவன். விக்கிரகங்கள் நிரம்பின வாழ்க்கை. அவங்க அப்பா தேர் அழுக்கிறவர். உண்மைதாங்க, தேராக என்ன செய்வானா, தேர் இழுக்கிறவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிலையை செஞ்சு விற்பனை செய்கிறவர். அவன் வழிபடுறதை விட இன்னும் ஒரு ஸ்டெப்பு கூடுதல்.
விக்கிரக சிலைகளை செய்து விற்பனை செய்கிற தொழில் செய்தவர் தான் யாருடைய அப்பா? ஆபிரகாமுடைய அப்பா. அப்ப இவன் எப்படி இருப்பான்னு யோசித்து பாருங்க. சரித்திரத்துல யூதர் ரபிமார்கள் அவங்க சரித்திர புத்தகம் எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரு கதைய. அவங்க உண்மைன்னு சொல்றாங்க. என்னன்னா, கர்த்தர் ஆபிரகாம் அழைச்சாரா, இதை கொண்டு போய் அப்பாட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆபிரகாமுடைய கண்ணை ஆண்டவர் திறந்து விட்டாரு. இப்ப ஆபிரகாமுக்கு உண்மை தெய்வம் யார் அப்படிங்கிறது புரிஞ்சு போச்சு. மனுஷன் கையினால் செய்கிற கடவுள் கடவுள் அல்ல, நம்மளை உண்டாக்கினவர் தான் கடவுள் என்கிறத அவனுக்கு புரிஞ்சு போச்சு. இப்படியே நேரா போய் அப்பாட்ட சொன்னா நடக்கிறது வேற, நம்மளை புதைச்சிருவா குளிக்க வேண்டியது. இப்போ அவன் முடிவு பண்ணான். என்ன முடிவு பண்ணான்னா, எப்படி அப்பாவுக்கு புரிய வைக்க. கர்த்தர் என்ன அழைச்சிட்டாரு, அவர் தான் உண்மை யெகோவா தேவன் தான் உண்மை தெய்வன் தெரிஞ்சு போச்சு. இந்த சிலைகள்லாம் உண்மையான கடவுள் அல்லன்னு தெரிஞ்சு போச்சு. இது அப்பாட்ட போய் எப்படி சொல்ல முடிவு பண்ணான். அப்பா அவன் ஒரு சம்பவம் பண்ணான். என்ன பண்ணான்னா, அவங்க அப்பா அந்த சிலைகள்லாம் செஞ்சு வச்சிருந்தாரா, அந்த சிலைகள்லாம் ஒரு நாள் நைட்ல டம்மு டம்மு டம்முன்னு போட்டு உடைச்சிட்டார். எல்லா சிலையும் உடைச்சிட்டு பெரிய சிலை அதுல ஒன்று இருந்துச்சு. அந்த பெரிய சிலையுடைய கம்ப கையில கொடுத்துட்டாரு. கம்ப பக்கத்துல வச்சுட்டாரு. இப்ப காலையில அப்பா எழும்பி பார்த்தா எல்லாம் உடைஞ்சு கிடக்கு. அப்பாவுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஆபிரகாம் கூப்பிட்டு, எப்படி ஆபிரகாம், எதுக்கு, யார் உடைச்சா இதெல்லாம் அப்படின்னு கோபத்தோடு கேட்கிறாரு. அவன் சொல்றாரு, இல்லப்பா இது என்ன ஆச்சுன்னா, எல்லாத்துக்கும் சண்டை வந்துருச்சா, ஒரு கடவுளுக்கு இன்னொரு சண்டை வந்துருச்சா, பெரிய சாமி சின்ன சாமியெல்லாம் உடைச்சு போடுச்சுன்னா. யூதர் ரபிமார்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க புத்தகத்துல. பெரிய சாமி கோபத்துல சின்ன சாமிகள்லாம் அடிச்சு போச்சு. பெரிய சாமி சின்ன சாமி. அப்பா கோபம். அது எப்படி அவரை அடிப்பாரு? இல்லப்பா உண்மையா அவர் தான்ப்பா அடிச்சு கொண்டாரு, என் கண்ணால பார்த்தேன்ப்பா. அதுக்கு உசுரே இல்லை, அது எப்படி அடிக்கும்? இப்ப பாயிண்ட பிடிச்சிட்டாரு. உசுரே இல்லைல்ல, அது எதுக்குப்பா நம்ம வணங்கணும்? கர்த்தர் கொடுத்த ஞானம். உயிரே இல்லைன்னு தெரியுதுல, அது எதுக்குப்பா? அதானடா இப்ப தாண்டா எனக்குமே வெளிச்சம் கிடைக்கு. உசுரே இல்ல, அது எதுக்குடா நம்ம வணங்கணும்? இப்பதான் வெளிச்சம் கிடைச்சிச்சு. ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்னைக்கு இப்படித்தான் இருக்கிறாங்க. ஐயா, ஆபிரகாமை அன்னைக்கு அழைத்த தேவன், நீ நானும் ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளணும். இப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்துதான் என்னையும் உன்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிறாரு. கை தட்டி கர்த்தருக்கு உன் முழு பலத்தையும் செலவழித்து மகிமை செலுத்தணும். இப்படிப்பட்ட கூட்டத்தில் இருந்தா நீ வெளியே அழைக்கப்பட்டிருக்க. நீ வெளியே அழைக்கப்பட்டிருக்க. என் குடும்பம் வெளியே அழைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இப்படித்தான் ஒரு காலத்துல நம்முடைய மனதும் கட்டப்பட்டு இருந்தது. இந்த கட்டுகள் எப்போ உடைக்கப்பட்டது தெரியுமா? அவர் என்னை அழைத்தாரோ, நான் ஒருவனாய் இருக்கையில் என்னை தேடி வந்து கர்த்தர் என்னை அழைத்தாரோ, இந்த கட்டு உடைஞ்சது, என் கண்கள் திறக்கப்பட்டது. இந்த தேவனை நான் கண்டு கொண்டேன். இப்ப ஆண்டவர் பார்த்தாரு, ஆபிரகாம் இப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்திலிருந்து வந்ததுனால இந்த தனிப்பட்ட ரீதியில கடவுளோடு தொடர்பு கொள்ற அனுபவம் அவங்களுக்கு கிடையாது. ஒரு சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. புறம் மதத்துல நம்ம எந்த மதத்துல இருந்து வந்தோமோ அந்த மதத்துல நல்லா கவனிக்கணும். அந்த மதத்துல பொதுவா எல்லாரும் சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க, பொங்க வைப்பாங்க, மொட்டை போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா ஒருத்தருக்கும் தனிப்பட்ட ரிலேஷன்ஷிப்ங்கிற அந்த உறவு அந்த மதத்துல கிடையாது. ஐயா, இந்த மார்க்கத்துல ஒரு உண்மை என்ன தெரியுமா? நீ தனிப்பட்ட ரீதியில கர்த்தரோடு பேச முடியும், தேவனோடு தொடர்பு கொள்ள முடியும். இந்த தேவன் யார் தெரியுமா? ஒவ்வொரு மனிதனோடும் தனிப்பட்ட ரீதியில பேசுகிற தேவன், தனிப்பட்ட ரீதியில தொடர்பு கொள்ளுகிற தேவன். எத்தனை பெரிய சிலாக்கியம்! இந்த கண் திறக்கப்பட்டிருந்தா கையை உயர்த்தி, ஆண்டவரே இந்த பாக்கியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அழைப்பு ஆண்டவர் ஏன் ஆபிரகாமுக்கு அவனை ஒருவனாய் இருக்க, இதுக்கு பேர் தனிப்பட்ட அழைப்பு, தனிப்பட்ட ரீதியிலான அழைப்பு. இதை ஏன் கர்த்தர் கொடுத்தாருன்னா ரெண்டு காரணம். இதை கொடுத்ததுக்கு ரெண்டு காரணம். ஒன்று, இந்த தேவன்
என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு சொந்தமான தேவன். ஆபிரகாமே, நான் உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு உனக்கு உரிமையான சொந்தமான உன்னோடு தொடர்பு கொள்ளுகிற தேவன் என்பதை காண்பிப்பதற்காக இந்த பர்சனல் காலிங்க கர்த்தர் ஆபிரகாம் கொடுத்தார். இந்த அழைப்பு தான் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீங்களும் நானும் நம்ம பர்சனல் லைஃப்ல கர்த்தரோடு நம்ம பேசுவதற்காக. அவர் என்னோடு பேச முடியும் இல்லையா, நான் அவரோடு பேச முடியும். இன்னைக்கு கவனிங்க, இன்னைக்கு இந்த தேவனோடு பேசுறதுக்கு நான் யாரையும் குறுக்க வச்சு பேச வேண்டிய அவசியம் இல்லை. நானே போய் பேசலாம். அவர் என்னோடு பேசுறதுக்கு அவரே வந்து பேசுறாரு. இந்த அனுபவத்தை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த அழைப்பை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறாரு. ரெண்டாவது ஒரு காரணம் உண்டு. இந்த அழைப்பு, இந்த பர்சனல் காலிங்க்கு இன்னும் ஒரு காரணம் உண்டு. என்ன காரணம்னா, ஆபிரகாமை கர்த்தர் இந்த ஒருவனாய் இருக்கையில் அழைத்தார் இல்லைங்க. ஏன் அழைத்தாருன்னா, ஒரு நோக்கத்தை மனசுல வச்சு இதை ஆபிரகாமை கொண்டு செய்யணும், நிறைவேற்றணுங்கிற ஒரு ஏக்கத்தோடு திட்டத்தோடு ஆபிரகாமை கூப்பிடுறாரு. என்ன நோக்கம் தெரியுமா? இந்த ஆபிரகாம் மூலம்தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தேவ பக்தி உள்ள ஒரு பரிசுத்த சந்ததி பூமி எங்கும் பலுகி பெருக வேண்டும் என்ற ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் மனசுல வச்சு இந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். கவனிங்க, ஆதியாகமத்தில் கர்த்தர் இறங்கி வந்து தன் கனியினால மண்ணை எடுத்து மனுஷனை உண்டாக்கி தன் ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவை ஆக்கினார்ல. கையினால மனுஷனை படைத்தார்லங்க. அப்படி படைக்கும் பொழுதே அந்த மனிதனை குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. என்ன நோக்கம் தெரியுமா? அவர் ஒருவனை அல்லவாய் படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படித்தானே. கவனிங்க, மனுஷனை கர்த்தர் படைக்கும் பொழுது, இந்த பூமியில மனிதனை தேவன் படைக்கும் பொழுது கர்த்தரின் மனிதன் இந்த திட்டம் என்ன தெரியுமா? இந்த வசனத்தை பார்த்து கரெக்டா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தேவ பக்தியுள்ள சந்ததியை பெறும், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெரும்படி. உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஒரு பிள்ளையை பிறந்ததுன்னா ஒவ்வொரு திட்டம் இருக்கும். இந்த பையல டாக்டர் ஆக்கணும், இந்த பையல இன்ஜினியர் ஆக்கணும், இந்த பையல அப்படி ஆக்கணும், இப்படி ஆக்கணும், இவன் கடைசியில் நமக்கு இந்த மாதிரி போகணும், இப்படி ஒரு திட்டம் இருக்குல்ல. கர்த்தர் மனிதனை உண்டாக்கும் பொழுது இவன் மூலம் தேவ பக்தியுள்ள சந்ததியை இந்த பூமிக்கு கொண்டு வரணுங்கிற திட்டத்தோடு உண்டாக்கினாரு. ஆனா நோவா காலத்துல நோவாவை தவிர ஒட்டுமொத்த உலகமும் கர்த்தருக்கு அருவருப்பாய் இருந்ததுனால மனிதனை உண்டாக்குனதுக்காக என்ன பட்டாராம்? ஆதியாகமம் 1 மனுஷனை உண்டாக்குனதுக்காக சந்தோஷப்பட்டாரு. 5 அதிகாரம் தான் இடையில, 6வது அதிகாரத்துல அவனை உண்டாக்குனதுக்காக மனஸ்தாபப்பட்டாராம். ஒட்டுமொத்த பூமியை நோவாவை தவிர அழிக்கப்பட்டது. இப்போ அந்த திட்டம் நிறைவேற்றப்படல. பரிசுத்த சந்ததி கொண்டு வரக்கூடிய திட்டம் அப்படியே இருக்கு. ஆண்டவர் பார்த்தாரு, இப்போ நோவா காலத்துக்கு அப்புறம் இந்த திட்டத்தை யாரு மூலம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற தேடி பார்க்கும் பொழுது ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இந்த ஆபிரகாம் மூலம் ஒரு பரிசுத்த சந்ததியை பூமிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துல அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை கர்த்தர் அழைத்தார். ஐயா, இந்த கோவில்பட்டில் இத்தனை லட்சம் பேர் இருக்கும் பொழுது, இந்த மாவட்டத்தில் 15 லட்சத்துக்கு மேல இருக்கும் பொழுது, இந்த தமிழ்நாட்டில் 8 லட்சத்துக்கு மேல 8 கோடிக்கு மேல இருக்கும் பொழுது, நம்மளை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டு ரட்சித்து அபிஷேகித்து அழைத்ததுக்கும் நோக்கம் என்ன தெரியுமா? ஏற்கனவே அந்த அவன் அதை நிறைவேற்றாதனால, அவர்கள் நிறைவேற்றாததுனால கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஒன்னு புரிஞ்சு கொள்ளுங்க, யாரோ ஒருவர் நிறைவேற்றாததுனால அதை உங்க மூலம் நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் விட்டுறாதீங்க. கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை ஏமாற்ற மாட்டேன். என்னை ரட்சித்த நோக்கம், என்னை அழைத்த நோக்கம், என்னை தெரிந்து கொண்ட நோக்கம், ஆண்டவரே நான் அதை அறிந்து நிறைவேற்றுவேன். என் மூலம் என் கற்ப பிறப்பு, என் சந்ததி கர்த்தருக்குரிய சந்ததியை வளர்வதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் விற்ற மாட்டேன். எல்லாரும் உங்களை ஏமாத்தினாலும் நான் உங்களை ஏமாற்ற மாட்டேன். ஆண்டவரே, ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகள் மேலும் கர்த்தரின் கரம் இறங்கி வரட்டும் நான் ஜெபிக்கிறேன். அந்த சந்ததியை கர்த்தர் பாதுகாப்பாராக, அவர்கள் பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாப்பாராக. ஸோ இந்த அவனுக்கு கொடுத்த தனிப்பட்ட அழைப்பு அது இருக்கட்டும்.
ரெண்டாவது ஒரு தலைப்பு நான் சொன்னேன், ரெண்டாவது காரியம் சொன்னேன். அழைத்தவர் அவர் எதுக்காக ரெண்டாவது கூப்பிடுறாருன்னா, தான் யார் என்பதை நிரூபிக்கும்படி. ஆபிரகாமே, உன்னை அழைச்சவில்ல, நான் யாருன்னு நீ பார்க்கணும். இந்த ரெண்டாவது குறிப்புக்குள்ள 3 காரியம் உண்டு. ஆண்டவர் ஆபிரகாமை வாசிங்க 15:5, ஆதியாகமம் 15:5 வாசிங்க. ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ரெண்டாவது கர்த்தர் ஆபிரகாமை ஏன் அழைச்சான்னா, அழைத்த தேவன், உன்னை அழைத்த இந்த தேவன் யார் என்பதை நிரூபிக்கும்படி கர்த்தர் அழைச்சா. ஐயா 12ல கூப்பிட்டாங்கல்ல, அது முதல் அழைப்பு. ரெண்டாவது மறுபடியும் அழைக்கிறாரு ஆபிரகாமை, கம் ஆன், கம் அவுட், கொஞ்சம் வெளியே வா அப்படிங்காரு. இந்த அழைப்பு எதுக்குன்னா, உன்னை அழைத்த தேவன் ஏற்கனவே மெசொப்பொத்தேமியாவிலிருந்து காரானூரிலிருந்து உன்னை அழைத்த தேவன் நான் யார் என்பதை நீ பார்க்கணும். இந்த அழைத்த தேவன் யாருன்னா, இந்த அழைத்த தேவன் இந்த ஆபிரகாமுக்கு 3 காரியத்தை சொல்றார். அவர் யார் என்பதை 3 காரியத்தில் அவர் செய்கிறார், சொல்லுகிறார். 1, இழப்புக்கு இழப்பீடு கொடுக்கிற தேவன். 2, நீ புறக்கணித்த காரியத்துக்கு உனக்கு பிரதிபலன் கொடுக்கிற தேவன். 3, உன்னுடைய இக்கட்டில் ஏற்கனவே உனக்கு முன்கூட்டிய ஆயத்தம் செய்த தேவன். மறுபடியும் சொல்றேன், தேவன் ஆபிரகாமுக்கு எப்படி நிரூபித்தார்னா, இழப்புக்கு இழப்பீடு கொடுத்த தேவன். 2வது, நீ புறக்கணித்த சில காரியங்களுக்காக உனக்கு பிரதிபலன் கொடுக்கிற தேவன். 3வது, சில நெருக்கடியான நேரத்தில், தேவையான நேரத்தில் முன்கூட்டிய எனக்காக ஆயத்தம் செய்த தேவன். ஆமென் சொல்றீங்களா? அப்ப அதுலதான் முதல் காரியம் இழப்புக்கு. இப்ப ஆபிரகாம் கூடாரத்தில் உட்கார்ந்துருக்காரு, கிழவனும் கிழவியும் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆபிரகாமும் சாராளும் உள்ள உட்காந்து என்ன பேசுவாங்க நினைக்கிறீங்க? தாத்தா பாட்டி ஒண்ணு சேர்ந்து என்ன பேசுவாங்க சொல்லுங்க, என்ன பேசுவாங்க? அவங்க என்ன பேசியிருப்பாங்க? உங்க கதையை கேட்ட எனக்கு பிரசங்க நேரம்லாம் போயிடும். அவங்க என்ன பேசியிருப்பாங்க? நான் நினைக்கிறேன், தன் வாழ்க்கையில உள்ள இல்லாம கஷ்டத்தை இருக்கிற, அதாவது வெளியே சீமான்கிற அந்த பேரெல்லாம் உள்ள பேசுறதுக்குலாம் முடியாது. ஆண்டவர் ஏன் அவனை வெளியே கூப்பிடுறாருன்னா, நீங்க 2 பேரும் உள்ள சென்னை உருப்படாம போயிருங்க, முதல்ல நீ வெளியே வாழ்ந்தார். ஏன்னா வீட்டுக்குள்ள போய் உட்காந்து என் தரிசனத்துக்கு எதிராகவே நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, எல்லாமே அவிசுவாசமே பேசிட்டு இருக்கீங்க, எல்லாமே எதிராகவே பேசிக்கிட்டு இருக்கேன். முடியாது, இல்லை, போச்சு, வயசாகி போச்சு, ஒன்று நீ முன்னால போறியா இல்லை நான் முன்னால போறேன்னா 2 பேரும் போனா இந்த இதுக்கு வாரிசு யாரு, சேர்த்து வச்ச சொத்துக்கு யாரு, வாக்கு தத்தத்துக்கு யார் இருக்கா, இப்படின்னே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. கவனிங்க, சிலர்லாம் வீட்டுக்குள்ள போனா சோக கதையை பேசுறதுக்கே நிறைஞ்ச, வீட்டுக்குள்ள போனாலே ரொம்ப யோசிக்க வேண்டிய நிலைமை. உள்ள போனாலே அந்த பழைய ரெக்கார்டு, ஓட்ட ரெக்கார்டு மாதிரியே சில பிரச்சனைகளை பேசிக்கிட்டே இருக்கிறோம். உங்க கூடாரத்தில் உட்காந்துட்டு, வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அப்படி ஆச்சு, இப்படி ஆயிடுச்சு, இதை என்ன செய்ய, அது என்ன செய்ய, இதை இப்படி செய்ய, எப்படி செய்ய, சந்தோஷமான வார்த்தையை உன் குடும்பத்தில் பேசி ரொம்ப நாள், சீரியஸா பேசுறேன், உன் வீட்டில் நீ சந்தோஷமான வார்த்தைகளை பேசி ரொம்ப நாள் ஆச்சு. உன் வீட்டில் குடும்பமாக சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டு பல மாதமாச்சு. உன் வீட்டில் நல்ல செய்தியை கேட்டு நீ பல வருஷமாச்சு, பல மாதங்களாச்சு. உள்ளே போய் உக்காந்தாலே நம்ம இதை என்ன செய்ய, அதை என்ன செய்ய, இதுக்கு மேலே நம்மளால தாக்கு பிடிக்காது, இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. வெளியே வா, முதல்ல நீ வெளியே வா, உன்னை அழைத்தவர் நான் யாருங்கிறத நான் காமிக்கிறேன். இவன் இழந்ததை பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்பதான் கர்த்தர் சொன்னாரு, அண்ணாந்து பாருன்னாரு. என்ன முடியுதா? கழுத்து வலிக்க ஆண்டவரை படுத்துக்கிட்டு பாருங்க. இப்போ ஏன்னா இதெல்லாத்தையும் பார்க்கணும், 360 வேணும். எனக்கு வெறும் 60. இப்போ கழுத்து வலிக்கு மல்லாக்க படுத்துட்டு எண்ணிப்பாரு, என்ன முடியல. எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா இருக்கிறேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கிற. கொஞ்ச நாள்ல உன் சந்ததி இதே போல நான் கொண்டு வருவேன். இழந்ததுக்கு இழப்பீட கொண்டு வருவேன். ஓ இழந்ததுக்கு இழப்பீட கொண்டு வருவேன். ஓ இழப்புக்கு இழப்பீட கொண்டு வருவேன். இந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலைன்னா, கவனிங்க.
இந்த 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் முதல் இந்த வாக்குத்தத்தத்தை உறுதிப்படுத்த ஆரம்பிப்பாரு. அவனுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிப்பாரு. அவனுடைய அந்த வாக்குத்தத்த லேண்டில் அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிப்பார். அப்போ ஆண்டவர் அவனுக்கு ஒன்று சொல்லுவாரு. லோத்து ஆபிரகாம் விட்டு 13:14 லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்துல இருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து. ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க. சூழ்நிலை லோத்து இவனை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறான். பெத்த பிள்ளை பிரிஞ்சு போயிட்டான். பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்த பிள்ளை, மார்பிள போட்டு வளர்த்த பிள்ளை. நான் நினைக்கிறேன் 2 பேரும் பேசும் பொழுது சாரால் வந்து சில நேரத்தில் லோத்து இருக்கும் பொழுது, நமக்கு பிள்ளை இல்லாமல் இருக்குங்கன்னு சொல்லியிருப்பேன். மெதுவா பேசு, கேட்டா வருத்தப்பட போறான் இருப்பாரு ஆபிரகாம். மெதுவா அந்த அளவுக்கு அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவனை வளர்த்துருப்பாங்க. மார்பிள போட்டு வளர்த்தவன் இப்ப வளர்த்த கடா ஐயா உங்களுக்கு இல்லை, அன்னைக்கே பாஞ்சிருச்சாங்க. அன்னைக்கே அவன் கிளம்பி போயிட்டான். லோத்து பிரிஞ்சு போயிட்டான். என்ன சொன்ன, நீ வலது புறம் போனா நான் இடது புறம் போறேன், நீ இடது புறம் போனா நான் வலது புறம் போறேன், உனக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கோ. குறிப்பிட்டதை நம்மள என்ன செய்வோம், ஒரு அரைச்சண்டை பென்சிங் போட்டு இது உள்ளதான் வீடை கட்டி உள்ள இருக்கணும், வெளியே வரக்கூடாது. ஆனா அவன் என்ன சொன்னா, ஒட்டுமொத்த தேசத்தையும் காமிச்சு எது வேணாலும் எடுத்துக்கோன்னா, எல்லாத்தையும் காமிச்சு இவனுக்கோ குடும்பத்துக்கோ சந்ததிக்கோ வாக்குத்தத்தத்துக்கோ ஆக்சுவலா கொடுக்கப்பட்டது ஆபிரகாமுக்கு மட்டும்தான். இது ஆபிரகாமுக்கு உரியது, அவனுக்கு தான் வாக்குத்தத்தம். ஆமாவா இல்லையா? புரிஞ்சதா இல்லையா? வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு தான். ஆனா ஆபிரகாம் தனக்குரியத கவனிங்க, தனக்கு உரியத கொஞ்சம் கூட யோசிக்காம எடுத்துட்டு போ, நல்லா மனசார சொல்றான். நம்மள மாதிரி நல்லா அப்படிங்கள, மனசார நல்லா எடுத்துட்டு போ, நல்லா அப்படின்ற. இப்போ ஆபிரகாம் நினைச்சா நான் சொன்னதை லோத்து மட்டும்தான் கேட்டிருப்பான்னு இல்ல. இவன் சொன்னாம்ல, உனக்கு எது வேணா எடுத்துக்கோன்னு சொன்னாம்ல, கர்த்தர் கேட்டாரு. உடனே ஏன் இறங்கி வராரு தெரியுமா? அவர் கேட்டதுனால உடனே இறங்கி வராரு. அடுத்த அதிகாரத்துக்கு வந்திருக்கலாம்ல, ஒரு நாள் கழிச்சு வந்திருக்கலாம்ல. கர்த்தர் அவன் பிரிஞ்சு போன உடனே கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஏன் தெரியுமா, நீ உனக்குன்னு இருக்கிறத விட்டு கொடுத்து எடுத்துக்கொண்டு போன்னு சொன்னேன்ல, அதை நான் கேட்டேன். ஆபிரகாமே, தேவ பிள்ளையே, உங்களுக்குன்னு இருக்கிற அந்த கொஞ்சத்தை, உங்களுக்கு உரிய அந்த கொஞ்சத்தை, அது இருந்த உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு நினைச்ச அந்த சில காரியத்தை விட்டு கொடுத்து, நாம பிரச்சனை வேண்டாம், கர்த்தருக்காக சில காரியத்துல நீ விட்டு கொடுத்த அந்த இடம் இருக்குல்ல, அந்த பாயிண்ட் இருக்குல்ல, அந்த காரியம் இருக்குல்ல, கர்த்தர் கேட்டார். கர்த்தர் அதை பார்த்தாரு, தேவன் அதை கேட்டாரு. கேட்டுட்டு நல்ல பையன் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்கல, இறங்கி வந்து இழப்பீடு கொடுத்தாரு. இழந்ததுக்கு இழப்பீடு கொடுத்தாரு. எப்படிப்பட்ட இழப்பீடு தெரியுமா? நீ அவனுக்கு இப்படி 4 திசையை காமிச்சு எதை எடுத்துக்கோ, நான் ஒரு திசைக்கு போனான். ஆனா நான் அவன்கிட்ட சொல்றாரு, கவனிக்க, எனக்கு அந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆபிரகாம், கவனிக்க, லோத்து ஆபிரகாம் விட்டு பிரிந்த பின்பு உடனே இப்ப அவன் துக்கத்துல இருக்கிறான். கர்த்தர் கூப்பிட்டு சொல்றாரு, வடக்க பாரு, தெற்க பாரு, கிழக்க பாரு, மேற்க பாரு. எல்லாம் கவனிங்க, துக்கத்தில் இருக்கிற ஆபிரகாமே, இங்க கவனிங்க, வடக்க தெற்க கிழக்க திசைங்க மாத்தி பார்த்திருக்கலாம், அதை விடுங்க. இப்படி 4 திசையும் ஒருத்தன் துக்கத்துல வேதனையில லோத்து போன அந்த மன வேதனையில இருக்கிற நேரத்துல ஒருத்தன் வெளியே வந்து 4 திசையும் பார்த்தா என்ன தெரியும்? ஆனா பார்த்தா என்ன தெரியும்? என்னன்னு தெரியும்? லூஸ் தேசத்திலிருந்து வந்த பெரிய லூஸ், அப்படித்தான் தெரியும். ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம் லூஸ் இல்ல, சில பிரிவு ஆசீர்வாதத்துக்கு நேராய் உன்னை நடத்துகிறது. சிலர் உன்னை விட்டு புரிந்து போகிறதுனால உனக்கு வாக்குத்தத்த பூமியில ஆசீர்வாதத்துக்கு நேராய் உன்னை கொண்டு போகிறது. இப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ பார்க்கிற அத்தனை நான் உனக்கு தருவேன். இப்போ அது இல்லாம இருக்கலாம்,
ஆனா இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன், உன் இழப்புக்கு இழப்பீடு செய்கிற தேவன். இது உன் சந்ததிக்கு உரியதாக இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்வார். சொன்னபடியே அது ஆபிரகாமின் சந்ததிக்கு. அன்னைக்கு இல்லை, வாக்கு பண்ணும் போது அவனுக்குன்னு சொந்தமா இல்லை. ஆனா இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் அழைக்கிற தேவன், அவன் இழந்ததுக்கு ஒட்டுமொத்த தேசத்தையும் இழப்பீடா கொடுத்தாரா? சொல்லுங்க, இழப்பீடா கொடுத்தாரா? அவருக்காக சில விஷயத்தை நீங்க இழந்துட்டு நீங்க உட்கார்ந்துருப்பீங்கன்னா, ஐயோ தப்பு செஞ்சுட்டேனே, இல்லை இல்லை விட்டுரு, ஐயோ தப்பு இப்படி செஞ்சாம இருக்கக்கூடாது, ஐயோ கையெழுத்து போடாமல் இருந்தால் நல்லா இருக்குமா, ஐயோ இப்படி செய்யாம விட்டுரு விட்டுரு விட்டுரு. பேக்கில் போய் உன்னால் அதை சரி பண்ண முடியாது. என் கர்த்தர் முன்னால போய் எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன், புதிதாக்குகிற தேவன். ஆபிரகாமுக்கு அவன் இழந்ததை விட அதிகமாக கொடுத்தாரா? சொல்லுங்க, அதிகமாக கொடுத்தாரா இல்லையா? அவன் இழந்ததை விட அதிகமாக தானே கொடுத்தாரு. இழப்புகளுக்கு மேலாக இழப்பீடு தருகிறவர் இந்த தேவன் ஒருவர் மட்டும்தான். அல்லேலூயா. கவனிங்க, இந்த ஆபிரகாம் இருக்கார்ல, ஆபிரகாம் இவருடைய வாழ்க்கையில நான் சொன்னேன்ல, வீட்டுக்குள்ள சொந்த நமக்கு பிள்ளை இல்லைன்னு தான் சொந்த பந்தத்தோடு ஒட்டி இருந்தோம். இப்போ அதையும் விட்டுட்டு வீட்டுக்குள்ள தனியாவே இருக்கிறோமே. அப்போதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை அழைத்த தேவன் யார் என்பதை நீ மறந்துடாத. இங்க பாரு, இப்போ நீ கூப்பிடுறதுக்கு யாரும் இல்லாம இருக்கலாம், ஆனா கொஞ்ச நாள்ல உலகமே ஓம் பேரத்தான் கூப்பிடும். இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமுடைய பேரை சொல்லாத இஸ்ரவேலர்களும் கிடையாது, விசுவாசிகளும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாம் பேர் சொல்லப்படுகிறதா இல்லையா? பூமியின் தூளை போல, வானத்து நட்சத்திரங்களை போல, கடற்கரை மணலை போல அவன் செஞ்சது. அவன் பின்னாட்களை யோசிச்சு பார்த்துருப்பான். நான் ஒன்றும் ஆரம்பத்தில் நான் இழந்தது பெருசா இருந்துச்சு ஆண்டவரே, ஆனா நீங்க திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தா இழந்தது பெருசா இல்லை, நீங்க கொடுத்ததுதான் எனக்கு பெருசா இருக்கு. ஒரே பேரான குமாரன் கொடுத்துட்டாரு பூமிக்கு, சிலுவையில் கொடுத்துட்டார். அந்த இயேசுவோடு கூட அநேகர் கூட இருந்தாங்க, ஆனா சிலுவையில யாருமே கூட இல்லை, தனியா விடப்பட்டிருந்தான். சிலுவைக்கு போகும்போது தனியா இருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் கல்யாண வீட்டுக்கு போகும்போது என் கூட நிறைய இருப்பாங்க, நான் ஆசீர்வாதமா இருக்கும்போது என் கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா சிலுவை போன்ற பாடுகள் பாதையில போகும் பொழுது எவனுமே கூட இருக்க மாட்டான், யாருமே கூட இருக்க மாட்டாங்க, பக்கத்துல விசாரிக்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதான் உலகம். இந்த நேரத்தில் நீங்க யாரு நினைக்கணும்னா, என் ரட்சகருக்கே அந்த நிலைமை, ஆண்டவருக்கே அந்த நிலைமை. சிலுவையில தனியா இருந்தாரு, பிதா பார்த்தாரு. கவனிங்க, எனக்குன்னு இருந்த என் செல்ல குமாரனையும் கொடுத்தேன், அவர் கூட நிறைய இருந்தாங்க. இப்ப எல்லாரும் அவரை விட்டு போய் அவர் தனியா சிலுவையில இருக்கிறார், தனியா சிலுவையில இருக்கிறார். அதுக்கு பிரதிபலன் பிதா என்ன கொடுத்தார் தெரியுமா? அவர் வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? 53:8 ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்குது. ஏசாயா 53:8 இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? சிலுவையில தனி மனுஷன் பாக்குறீங்களா? இந்த சிலுவைக்குள்ள இருந்து அவர் வம்சத்தை யாரால் சொல்லி முடியும் என்கிற அளவுக்கு இன்றைக்கு வரைக்கும் ஒட்டுமொத்த பூமியும் நிரம்பத்தக்க அளவில் அந்த சிலுவையின் வம்சம் இன்னைக்கு பெருகி இருக்கிறது. நீங்களும் நானும் தான் அந்த வம்சம், நீங்களும் நானும் தான் அந்த வம்சம். பிதா பார்த்தா தனியா இருந்தாரு, அவர் இழந்தார் எல்லாவற்றையும். பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தாரு, தனித்து விடப்பட்டாரு. அந்த தனித்து விடப்பட்ட அந்த கிறிஸ்துவுக்கு இன்னைக்கு கிறிஸ்துவின் சந்ததி ஆகிய நீங்களும் நானும் ஒட்டுமொத்த உலகத்திலிருந்து இன்னைக்கு இந்த வசனத்தை எடுத்துக்கொண்டா ஒட்டுமொத்த உலகத்திலும் அவருடைய வம்சம் பரவி இருக்குது. அந்த இழப்புக்கு இந்த இழப்பீடு எவ்வளவு பெருசு பிதா கொடுத்திருக்கிறாரு. அத்தனை பேர் ஆமேன்னு சொல்றேன். அல்லேலூயா. உங்க கையை விட்டு போன இழப்புகளுக்காக நீங்க வருந்தாதீங்க. அழுதது போதும், கவலைப்பட்டது போதும், புலம்புனது போதும், எல்லாத்தையும் விட்டுருங்க. இந்த தேவன் யார் தெரியுமா? ஆபிரகாமுக்கு ஒன்றை நிரூபிச்சு காண்பித்தாரு, இழப்புக்கு இழப்பீடு தருகிற தேவன். இங்க இருக்கிறவங்க நீங்க வாழ்க்கையில எதை இழந்திருந்தாலும் சரி, எவ்வளவு அதிகமா இழந்திருந்தாலும் சரி, திரும்ப வர முடியாத அளவுக்கு நீங்க இழந்திருந்தாலும் சரி, இந்த தேவன் உங்கள் இழப்புக்கு மேலாக இழப்பீடு தருகிற தேவன் என்கிறத மறந்துடாதீங்க. ரெண்டாவது ஆபிரகாமுக்கு ஒன்று சொன்னாரு. என்ன சொன்னார் தெரியுமா?
புறக்கணித்த சில காரியங்களுக்கு பதிலாக பிரதிபலன் கொடுத்தார். 15:1 வாசிங்க. ஆதியாகமம் 15:1 வாசிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். சொல்றாரு, நான் உனக்கு, அத ஆங்கிலத்தில் இன்னொரு மொழிபெயர்ப்புல இருந்தா, நான் உனக்கு பிரதிபலன். அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு ஆளை வச்சு உனக்கு நான் பிரதிபலன் கொடுக்க போறது இல்ல, நானே உனக்கு பிரதிபலனாயிருப்பேன். நானே உனக்கு பிரதிபலன், நானே உனக்கு மிகப்பெரிய வெகுமதி. ஆபிரகாமே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகாபெரிய பலனுமாய். பலன், பலன் இல்ல, நாட் ஸ்ட்ரென்த், ரிவார்ட். இட்ஸ் ரிவார்ட். இது ஸ்ட்ரென்த் இல்ல, பலன் சொல்லாதீங்க, பலன் சொல்லுங்க. பலன், பலன், ரிவார்ட், ரிவார்ட். நான் உனக்கு ரிவார்டா, நான் உனக்கு வெகுமதியா, நான் உனக்கு பிரதிபலனா இருப்பேன். எதுக்கு ஆண்டவரே? முந்தின அதிகாரத்துக்கு போனதான் காரணம் தெரியும். முந்தின அதிகாரத்துல யுத்தத்தை முடிச்சுட்டு வராரு. வந்த உடனே அங்க ஒரு ராஜா முன்னால வந்து நிக்கிறாரு. 14:21 வாசிங்க. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அதற்கு அப்ப ஆபிரகாம் பார்த்தாரு, இங்க பாருங்க, யுத்தம் முடிஞ்சிருச்சு, ஜனங்களை விடுவிச்சு கொண்டு வந்துட்டாரு. கொள்ளையாடின அங்க பொருட்கள் இருக்குது, ஜனங்கள் இருக்காங்க. ராஜா சொல்றாரு, ஜனத்தை கொடுத்துருங்க, பொருளை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப ஆபிரகாம் பார்த்தாரு. அடுத்த வருஷம் தெளிவா இருக்கு, வாசிங்க. அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்ய வாக்கினேன் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சியின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகள் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன். இன்னைக்கு நீ கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டு நாளைக்கு பக்கத்துல போய் சொல்லி கொடுப்பேன், நான் கொடுத்ததுனால தான் இந்த ஆபிரகாம் இன்னைக்கு இப்படி இருக்கிறாரு. நீ பக்கத்து வீட்டுல சொல்லி கொடுப்ப, உன் எம்பி எம்எல்ஏட்லாம் சொல்லி கொடுப்பேன், உன் மந்திரி கேட்லாம் சொல்லி கொடுப்பேன். நான் கொடுக்காட்டா ஆபிரகாம் ஒண்ணுமில்லாம போயிருப்பாரு. நான் கொடுத்தனால தான் ஆபிரகாம் இந்த அளவுக்கு இருக்கிறாரு. அன்னைக்கு நான் மட்டும் கருணை காட்டல, இந்த ஆபிரகாம் காலியாயிருப்பாரு. ஆபிரகாம் பார்த்தாரு, இதை நீ சொல்லுவ, ஏன்னா நீ மனுஷன், நீ உலகத்துக்கான ராஜாவா இருக்கலாம். இப்ப ஏன் பார்வையில நீ மனுஷன் தான். ராஜாவானாலும் மனுஷன் தான். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் மனுஷன் தான். மாமாவா இருந்தாலும் மனுஷன் தான். யாருக்கு புரியலையா? மாமான்னு சொல்லி ரொம்பவும் சரியா, மாமா அத்தை சித்தப்பா எல்லாருக்கா கத்தருக்கு ஸ்தோத்திரத்தோடு பாட்டிருங்க. ரொம்பையும் போட்டு என்ன செய்யாதீங்க, ஆமா சார்ந்து கொள்ளாதீங்க. ஆமா சார்ந்து, அவர்களை சார்ந்து கொண்டா அதிக சோர்வு, இவரை சார்ந்து கொண்டா இல்ல உங்களுக்கு சோர்வு. அல்லேலூயா. சில நேரத்தில் ஏன் எல்லாரையும் கத்தர் ஆக்கு வர ஆணி வர பிடிங்கி எரிஞ்சிடாருன்னா, அந்த பையன் நாளைக்கு சொல்லி கொடுப்பான்டா, உனக்கு கிள்ளி கொடுத்துட்டு சொல்லி கொடுப்பான், வெளியில போய் சொல்லி கொடுப்பான். என்னாலதான் நான் கொடுத்துதான் அவன் படிச்சான், நான் கொடுத்துதான் அவன் வந்தான், நான் கொடுத்துதான் வீட கட்டினான், நான் கொடுத்துதான் கல்யாணத்தை முடிச்சான். இப்ப சொல்லுங்க, ஒரு பையன் உங்க வாழ்க்கையில அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன் வர வேண்டிய உதவிகள் எல்லாம் கத்தர் கலட்டி விட்டாரு தெரியுமா? இப்ப நீங்க சொல்லுவீங்க, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வந்தது. அவர்கள் கொடுத்து நான் பிழைக்கல, என் பரலோக தேவனை ஆசீர்வதிச்சா. தேவனுக்காக ஆபிரகாம் இங்க வந்து ஆஃபரை தள்ளிட்டார். உலகம் கொடுத்த ஆஃபரை புறக்கணிச்சார். ஆஃபரை தள்ளிட்ட ராஜா கொடுத்த வெகுமதிய புறக்கணித்து வந்தார். ராஜாதி ராஜா அதை விட மிகப்பெரிய பிரதிபலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். ஆண்டவருக்காக, அவர் மேல வச்ச விசுவாசத்துக்காக, இந்த விசுவாச ஆண்டவருக்கு இது பிடிக்காது அப்படின்னு நீங்க சிலதை தள்ளி விட்டது உண்டு. கர்த்தர் இதை வெறுக்கிறாரு அப்படின்னு நீங்க வேண்டான்னு சொன்னது உண்டு. கர்த்தர் இதை அருவருக்கிறாரு, கர்த்தருக்கு சித்தம் இல்லை அப்படின்னு அவருக்காக
பல இடங்களில் வந்த சில நன்மைகளை நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்களே. அன்னைக்கு எல்லாரும் உங்களை பார்த்து ஏமாளி, பிழைக்க தெரியாதவன், இது வந்தா நல்லா இருக்குன்னு உங்களை பறிச்சு பல விதத்துல பரியாசம் பண்ணியிருப்பாங்க. போட்டு விட்டுருங்க, அதான் அவசியம் இல்லை. ஆண்டவர் எல்லாத்தையும் நோட்டட் எல்லாம் குறிச்சு வச்சிருக்கிறாரு. என் பிள்ளை ஒண்ணும் இல்லாத சூழ்நிலையில அது வந்தா இன்னைக்கு அவளுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஆனா எனக்கு பிடிக்காதுங்கிறதுக்காக, என் பேர் உயர்த்தப்படணும் என்பதற்காக, என் நாமம் தூசிக்கப்படக்கூடாது என்பதற்காக, என் மேல் விசுவாசத்துக்காக எல்லாவற்றையும் புறக்கணித்து விட்டு, எல்லாவற்றையும் இழந்து தூக்கி எறிந்து விட்டு வந்திருக்கிறார். அந்த பிள்ளைக்கு கர்த்தர் சொல்றாரு, நானே உனக்கு சுதந்திரம். எவ்வளவு பெரிய வசனத்தை சொல்லியிருக்கிறேன். நானே உனக்கு சுதந்திரம், நானே உனக்கு பிரதிபலன், நானே உனக்கு பங்கு. ஒட்டு இல்ல, உறவு இல்ல, நீ நானு யாருன்னு சொல்லிட்டு வந்தாமல, விட்டு தள்ளுங்க. அவரே எனக்கு பங்கு, அவரே எனக்கு சுதந்திரம். ஆமென் சொல்றீங்களா? ஆண்டவர் இந்த வசனங்கள்லாம் அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு சம்பவம் நடக்கு பாருங்க. இந்த ரிவார்டு கொடுக்கும் பொழுது, இந்த பிரதிபலன் கொடுக்கும் பொழுது ஒரு காரியம் நடக்குது. இத பேசிக்கிட்டே இருக்கிறாரு அந்த அதிகாரத்துல கர்த்தர். ஆபிரகாம் ஒரு பக்கம் வாக்குத்தத்தத்தை வாங்கினா கூட, இன்னொரு பக்கம் அவர் சொல்றாரு, பிள்ளை இல்லாம இருக்கிறேன், சந்தானம் இல்லாம இருக்கிறேன், வம்சம் இல்லாம இருக்கிறேன், வாரிசு இல்லாம இருக்கிறேன், இப்படின்னு இல்ல 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 இல்லன்னு பேசுறாரா? கர்த்தர் சொன்னாரு, உனக்கு நான் இருக்கிறேன் 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 இருக்கிறேன். மோசே அழைக்கும் பொழுது நான் இருக்கிறவராகவே, ஆங்கிலத்தில் ஐ ஆம் தட் ஐ ஆம் அப்படின்னு வரும். நான் இந்த ஐ ஆம் தட் ஐ ஆம், இந்த ஐ ஆம் அப்படின்னு கர்த்தர் சொல்ற முதல் வார்த்தை இங்க தான் வருது. அப்ப அவர் இல்லைன்னு சொல்லாத, நான் இருக்கிறேன்னு உனக்கு சொல்றேன். இல்லைன்னு யாரெல்லாம் வாயை திறந்து சொல்றீங்களோ, இப்ப கர்த்தர் உங்களை அருகில வந்து சொல்றான், நான் உனக்கு இருக்கிறேன். அந்த முதல் வசனம் ஆங்கிலத்தில் அப்படித்தான் வருது, நான் உனக்கு இருக்கிறேன். ஐ ஆம் நாட் அப்படி நீ சொல்ற, கர்த்தர் சொல்ற ஐ ஆம் வித் யூ. விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கு? இப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கு இதுல இந்த விஷயத்துல மட்டும் என் ஆண்டவர் அடிச்சுக்கிற யாருமே இல்லை, என் ஆண்டவருக்கு நிகர் யாருமே இல்லை. இந்த விஷயத்துல கர்த்தர் பக்கத்துல யாருமே வர முடியாது. இப்படியே சொல்லிக்கிட்டு வரும் பொழுது ஆபிரகாம், நான் செத்து போனேன், என் கற்பம் செத்து, என் மனைவி கற்பம் செத்து போச்சு, நானும் செத்து போனேன், முடியாது ஆண்டவரே, இதுக்கு மேல முடியாது ஆண்டவரே, இதுக்கு மேல நடக்க முடியல, இதுக்கு மேல செயல்பட முடியல. அந்த 3 நாள் அவசியங்க, 15 3 நாள் அவசியங்க. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. அடுத்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் கற்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். ஐயோ புரியல நிறைய பேருக்கு. எனக்கு கவனிங்க. அவன் சொல்றான், எல்லாமே சோலி முடிஞ்சு போச்சு ஆண்டவரே, அதனால வேற ஒரு ஆப்ஷனை கொடுங்க, வேற ஒரு ஆளை வச்சு இந்த காரியத்தை அப்படிங்கிற அர்த்தத்துல அவன் பேசுறான். ஆண்டவர் சொல்றாரு, நான் யார் தெரியுமா? வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுத்தேனோ அவங்க டோட்டலா வாஸ் அவுட் ஆனாலும் அவங்க இடத்துல வேற ஆளை வச்சு நான் இதை நிறைவேற்ற போகிறது இல்ல. அவர்களை வச்ச, ஆபிரகாம வச்ச, சாரான வச்ச நான் இந்த காரியத்தை நிறைவேற்ற போகிறேன். ஒரு பக்கம் வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கு, இன்னொரு பக்கம் என் சரீரம் பலவீனமாச்சு, என் குடும்பத்தில் எனக்கு சப்போர்ட் இல்ல, பினான்சியல் சப்போர்ட் இல்ல, முடிஞ்சு போச்சு, ஆகாது, டோட்டலா அவுட், இப்படின்னு நெகட்டிவா பேசுறீங்க. அது செயல்படுத்துறதுக்கு உங்ககிட்ட எந்த விதமான எஃபெக்டிவும் இல்ல, பலன் இல்ல, சத்துவம் இல்ல, சப்போர்ட் இல்ல. ஆண்டவர் இல்லாதவனை வச்சு என்னால ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு உன்னை ஒதுக்கி வேற ஒரு ஆளை கொண்டு வந்து இதை கர்த்தர் நிறைவேற்ற போகிறவர் அல்ல. உலக கம்பெனி அப்படி செய்யும். நீங்க வேலை பார்க்கிற உங்க ஸ்கூலு, உங்க கம்பெனி உன்னால முடியலன்னா உன் இடத்துல 100 பேர் அவன் சம்பளத்தை வச்சு கொடுத்து கூப்பிடுறதுக்கு அவன் ரெடியா இருக்கிறான். என் கர்த்தர் என்னால முடியலன்னா என் இடத்துல வேற ஆளை வச்சல்ல, என்ன கொண்டு கமா கெட்ட ஒன்ன
அதை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். கையை உயர்த்தி வாயை திறந்து, நாம் என்னால முடியாவிட்டாலும், ஆண்டவரே என் குடும்பத்தால முடியாவிட்டாலும், எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை என்ன கொண்டு செய்து முடிக்க இவர் உண்மை உள்ளவர், இவர் உண்மை உள்ளவர், இவர் உண்மை உள்ளவர். முடியாதுன்னு சொல்லாத, கர்த்தர் உனக்கு செய்வாரு. அவரை நம்பு, அவர் வார்த்தையை நம்பு. நீதான் எனக்கு வேணும், உன்னை வச்சுத்தான் செய்வேன், உன்னை விட மாட்டேன், உன்னை விட்டு வேற ஆளை வைக்க மாட்டேன். முடியாவிட்டாலும் என் கிருபை, என் அபிஷேகம், என் வல்லமை உன்னை ஒன்றிச்சு உன்னை கொண்டு நான் நிறைவேற்றுவேன். முடியலன்னு சொல்லாத, வயசாகி போச்சுன்னு சொல்லாத. இந்த வயசுக்கு அப்புறமும் ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன். உயர எழும்புவ, மேல எழும்புவ. வாக்குத்தத்தை நிறைவேறுகிற வரைக்கும் உன் பலன் குன்றி போவது இல்லை, உன் சரீரம் செத்து போவது இல்லை, நீ கண்ணை மூட போவது இல்லை. 1000 மேல மோதினாலும் உன் வாக்குத்தத்தை நிறைவேறுகிற வரைக்கும் உனக்கு ஒரு சேதம் உண்டாயிருக்கும், பிராண சேதம் வராமல் இருக்கும். நினைச்சாலே மனசெல்லாம் உடையுது. என்ன தெரியுமா? உன் விலகினத்தை காரணம் காட்டி உலகம் உன்னை ஒதுக்குச்சுன்னு சொல்லி கர்த்தரை அப்படியே நீ பார்க்காத. இந்த உலகம் உன்னுடைய பலவீனத்தை காரணம் காட்டி, உன்னுடைய இயலாமையை காரணம் காட்டி, உன்னுடைய முடியாமையை காரணம் காட்டி உலகம் உன்னை ஒதுக்கிறோம், உலகம் உன்னை தூர வச்சிரும். உனக்கு கொடுத்த ப்ராஜெக்டை வேற ஒரு ஆள் கையில கொடுத்துரும். என் கர்த்தர் அப்படி செய்வதில்லை, ஆண்டவர் அப்படி செய்வதில்லை. 100 வயசா போன ஒரு மனுஷனையே அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை அவனை கொண்டே நிறைவேற்றுவாரானா, இந்த நாட்களில் உனக்கு கொடுத்த வாக்கு தத்தமும் உன் மூலம் மட்டுமே நிறைவேற உண்மை உள்ள தேவன். இந்த விஷயத்துல தான் ஆண்டவரை அடிச்சுக்கிட்ட யாரும் இல்லைன்னு நான் சொன்னேன். உன் பலகீனத்தை கர்த்தர் காரணம் காட்டி உன்னை ஒதுக்க மாட்டாருமா. உன் முடியாமைய காரணம் காட்டி, உன் சூழ்நிலையை காரணம் காட்டி இந்த தேவன் உன்னை ஒதுக்கி விடுகிற தேவன் அல்ல. உன்னை முதல் உன் கையை பிடிக்கும் போது உனக்கு என்ன சொன்னாரோ, நீ சிதஞ்சு சின்ன புண்ணமா போனாலும் உன் கையை அவர் விட மாட்டாரு. சொன்னதை நிறைவேற்றும் முறைக்கு உன் கையை விட மாட்டாரு, உன் கையை விட மாட்டாரு. நடக்க முடியலையா? பரவாயில்ல, உன்னைய தோல்ல தூக்கி வைக்கிறேன், உன்னைய தோல்ல தூக்கி வைக்கிறேன். ஆனா ஒண்ணு, உனக்கு சொன்னதை உன் மூலம் மட்டும்தான் நான் செய்வேன். நான் வேற ஒரு ஆப்ஷனுக்கு நான் போவதில்லை. அதுக்கு தான் சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உன்னை அவர் கைவிட மாட்டார், உன் குடும்பத்தை முற்ற மாட்டாரு. முடியல இல்ல புலம்பி தவிக்கிற பாரு, சுமந்து நிறைவேற்றுவாரு. உன்னை தூக்கியாவது கொண்டு போய் நிறைவேற்றுவாரு. இதன பேர் ஆமென் சொல்றீங்க? உன் பலன் தான் செத்து போச்சு, உனக்கு தான் வயசாயிட்டு. இந்த வசனம் இருக்குல்ல, இதுக்கு வயசாகாது, இது ஜீவன் உள்ளது, இன்னைக்கும் இது ஜீவன் உள்ளது. ஆபிரகாம் மேல உள்ள காலிங்கி அவர் மேலேயே வச்சு அவரை வச்சே நிறைவேற்றின. இடையில அவன் படுத்தாலும் எலும்புன்னு சொல்லி எழுப்பி விட்டு, அதாவது உன்னை ஓட வச்சு ஓட்ட பந்தயத்தை நீ ஓடி முடியும்பாரு, முடியல ஆண்டவர் என்ன தூக்கி அவர் சுமந்தாவது டெஸ்டினேஷனுக்கு உன்னை கொண்டு வருவார். இந்த இடத்துல தாங்க இந்த தேவனை யாருமே பக்கத்தில் வரவே முடியாது. நான் சொல்றது உண்மையா இல்லையா? எத்தனை பேர் நான் சொல்றதை அனுபவிச்சிருக்கிறீங்க, அனுபவிச்சு கொண்டு இருக்கிறீங்க? உன்னை கொண்டுதான் செஞ்சாரா இல்லையா?
அவனை கொண்டே நிறைவேற்றினாரா? எரேமியா ஆண்டவர் சொல்றாரு, வாப்பா உன்னை நான் அழைக்கிறேன், இந்த ஜனங்களுக்காக உன்னை அபிஷேகம் பண்றேன், உன்னை கொண்டு போய் இந்த ஜனங்களுக்கு பேசுவேன். கர்த்தர் நிறைய சொல்றாரா? சொல்றான், எனக்கு வயசு இல்லை, அனுபவம் இல்லை, அறிவு இல்லை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, என்னால் முடியாதுன்றான். ஆண்டவர் சொன்னாரு, நீ உன்னைய குறித்து நீ சொல்லிட்ட, நான் யார் தெரியுமா? முடியலன்னு சொல்ற உன்னையே அந்த ஜனத்துக்கு அரணிப்பான பட்டணமாக, இருப்பு தூணாக உன்னை நான் மாற்றி இருக்கிறேன் கர்த்தர் சொன்னாரு. அந்த வசனத்தை மட்டும் வாசி ஜெபம் பண்ண போறோம். 1வது வசனத்தை வாசிங்க. 7 எரேமியா 1:7 1:18 வாசிக்க போறோம். எரேமியா 1:7 1:18. ஆனாலும் கர்த்தர், நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே. அவன் சொல்றான், இல்ல என்னால முடியல, என்ன விட்டுருங்க, வேற ஆளை பார்த்துக்கோங்க. அவன் நிறைய புலம்புறான், அவன் மேல அழைப்பு வச்சாச்சு, அபிஷேகம் வச்சாச்சு, கிருபை வச்சாச்சு, ஆனாலும் முடியலன்றான். முடியல, பலகீனமாச்சு, சோர்ந்து போயிட்டேன், நிறைய வியாதி வந்துருச்சு, என்ன விட்டுருங்க ஆண்டவரே, என்னால முடியல ஆண்டவரே. ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்தை செத்து போன ஐஸ்வர்யவான்களுக்கெல்லாம் எந்த வியாதியும் இல்லை, உயிர் போயிடுச்சு. அதோட கம்பேர் பண்ணி பாரு, இத்தனை வியாதியோடு இத்தனை மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு நீ நடமாடுற பூமியில, நீ இருக்கிற. ஏன் தெரியுமா? அதை நான் அடிக்கடி சொல்லுவேன், என் மேல உங்க மேல வச்ச அழைப்பு சித்தம் நிறைவேறாம கையும் காலும் கெட்டி கொண்டு போய் ரயில்வே தண்டுவாளத்துல போட்டாலும் வரக்கூடிய அந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான் 2ஆ போகுமே தவிர, உன் அழைப்பு நிறைவேறுகிற வரைக்கும் உனக்கு ஒரு சேதமாகாது, உனக்கு பிராணச்சேதம் வராது. உன் மேல உள்ள வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரைக்கும் உன்னை எதுவும் தொட முடியாது. உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நீ கண்ணால போப்ப. எரேமியா என்னால முடியல, விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சுறான். 18 ஆண்டவர் சொல்லுவாரு, நான் யார் தெரியுமாப்பா? வாசிங்க 18 1:18 வாசிங்க. இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன். முடியலன்னு சொல்றேன்ல, முடியலன்னு சொல்ற அவன் பலன் இல்லைன்றா, அவரு உன்னை இருப்பு தூணா மாத்தி இருக்கிறன்றாரு. வாக்கு ஒன்னை மட்டும் கவனிக்க முடிக்க போறேன். உங்க மேல கொடுத்தார்ல அந்த வாக்கு தத்துவம் இருக்குல்ல, அதை நிறைவேற்றுவதற்கு உங்க சப்போர்ட் ஒன்று அவருக்கு தேவையில்லை, உங்க ஸ்ட்ரென்த் அவருக்கு தேவையில்லை, உன்னுடைய கீழ்ப்படிதல் மட்டும்தான் கர்த்தருக்கு தேவை, உன்னுடைய அர்ப்பணிப்பு மட்டும்தான் கர்த்தருக்கு தேவை. நான் சப்போர்ட் பண்ணி நான் என் பலத்தை கொடுத்து அவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் ஒன்றும் எனர்ஜியை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொன்னாரு, ஆரம்பிக்கும் போது சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீங்க நானும் சப்போர்ட் பண்றேன் ஆண்டவரே, உங்களுக்கு உங்க சப்போர்ட்லாம் அவருக்கு தேவையில்லை, உங்க எனர்ஜி கர்த்தருக்கு தேவையில்லை, உங்க கீழ்ப்படிதல் மட்டும்தான் கர்த்தருக்கு தேவை. என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு தெரியுமா? அம்மா, அப்பா, தாயை, தகப்பனே, சகோதர, சகோதரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பும் கிருபையும் அபிஷேகமும் வார்த்தையும் உங்க கண்ணு முன்னாலே உங்களை கொண்டே இந்த தெய்வம் நிறைவேற்றுவாரு. நீ எங்க கிடந்தாலும் உன்னை தூக்கி எடுத்து உன்னை நிறைவேற்றுவாரு. ஆனால் என்கிட்ட ஒன்னே ஒன்று எதிர்பார்க்கல, சப்போர்ட் பண்ண வேண்டாம், கீழ்ப்படியணும். ஆபிரகாம் ஒன்று எதிர்பார்த்தார். கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆண்டவருக்கு பிடிச்ச விஷயங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஒன்று, அதை நம்மகிட்ட எதிர்பார்க்குற. கவனிங்க, நோ டிலே நோ டிஸ்கஸ். சொல்லுங்க எனக்கு, இன்னொரு முறை சொல்லுங்க, நோ டிலே நோ டிலே. ஆபிரகாம் எடுத்துட்டீங்கன்னா கர்த்தர் காரியம் வரும் பொழுது ஆதியாகமம் 12 இருக்கட்டும், ஆதியாகமம் 22 இருக்கட்டும், நோ டிலே நோ டிஸ்கஸ். ஆண்டவர் ஒன்னு சொல்லிட்டா டிலே பண்ண மாட்டார், தாமதிக்க மாட்டார். ரெண்டாவது, டிஸ்கஸ் பண்ண மாட்டார். யார்ட்டையும் போய் செய்யலாமா செய்யக்கூடாதா, போகலாமா போகக்கூடாதா, இதை கொண்டு போகலாமா, டிஸ்கஸ் பண்ண மாட்டார். பவுல் சொல்றாரு, மாம்சத்தோடு ரத்தத்தோடு நான் யோசனை பண்ணாம, கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டாருன்னு தெரிஞ்சதுனா, கர்த்தர் தான் உங்களுக்கு சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா தாமதிக்காதீங்க, யார்கிட்டையும் போய் ஆலோசனை கேட்காதீங்க. சொன்னது கர்த்தர், அப்படியே நான் அர்ப்பணிப்பேன், அவர் நிறைவேற்றி கொடுப்பார். இதைத்தான் என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறேன்? எழுமி நிற்போமா?
ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவங்க அத்தனை பேரும் ஆண்டவற்றை அர்ப்பணிங்க பார்க்கலாம். எனக்கு சொன்னத என்ன கொண்டு நிறைவேற்றுகிறவ. என் இயலாமைய காரணம் காட்ட மாட்டீங்க, என் முடியாமைய காரணம் காட்ட மாட்டீங்க, என் பலவீனத்தை காரணம் காட்டி என் அழைப்பை என் வாக்கு தத்தத்தை எடுத்து வேற ஒருத்தருக்கு கொடுத்து அவங்கள வச்சு நிறைவேற்ற மாட்டீங்க. எவ்வளவு நான் செதஞ்சு போனாலும், நம்பிக்கையற்று போனாலும், ஆண்டவரே பலனற்று போனாலும், என்னை மறுபடியும் உயிர்ப்பித்து மறுபடியும் என்னை எழுப்பி எனக்கு கொடுத்ததை என்னை கொண்டு செய்து முடிக்கிற கர்த்தர். இல்லாதவைகளை அழைக்கிறது, இல்லாதவைகளை இருக்கிறவை போ அழைக்கிற கர்த்தர் உங்களுக்கு செய்வாருமா? அம்மா சகோதரி, உங்களுக்கு செய்வாரு, விட மாட்டாரு. வாக்கு தத்தம் பொய்த்து போகாது, பொய்யாய் போகாது. மனுஷன் சொன்ன மாதிரியே கர்த்தர் வார்த்தை பார்க்காத, இது சொன்னது கர்த்தர், அவர் சொன்னது உன்னை கொண்டே நிறைவேற்றுவார். வாய் திறந்து முழு பலத்தோடு நன்றியப்பாடு சொல்லுங்க, நன்றியப்பாடு சொல்லுங்க. முழு சபையை கர்த்தருக்கு நன்றியப்பாடு சொல்லுங்க. ஒதுக்க மாட்டாரு. மறுபடியும் கர்த்தர் யாருக்கோ சொல்ல வைக்கிறாரு, உன்னை ஒதுக்கி விட மாட்டாரு. நீ ஒதுக்கப்பட்டவன் நீ நினைக்கிற மனசுல இப்போ நீ அழுத்தமா வச்சுக்கோ. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன், நீ அழைக்கப்பட்டவன். ஒதுக்கப்பட்டவன் அல்ல, அழைக்கப்பட்டவன். ஆண்டவரே, உங்க பிள்ளைகளை இந்த வார்த்தையில கொண்டு நீங்க உயிர்ப்பித்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த நிமிஷம் மட்டுமல்ல, இந்த இடத்த விட்டு அவங்க எங்க போனாலும், எந்த இடத்துல அவங்க சோர்ந்து போனாலும், அவங்க வாழ்நாள் முழுவதும் இந்த வார்த்தை அவங்கள உயிர்ப்பிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நடத்தும். இந்த வார்த்தைகளை அப்படியே நீங்க நிறைவேற்றுங்க. உங்க வார்த்தையை மட்டும் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.